தமிழ் என்பது என் தாய்மொழி, ஆங்கிலம் என்பது பொதுமொழி. நாடு இருக்க நிலைமையில நமக்கு தேவையா மும்மொழிங்கிற சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு கொஞ்சம் அலசி பார்ப்போமா? எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? ஒரு கட்சி என்னடானா நேற்று நைட்டு வரைக்கும் நாங்கள் அந்த கட்சி கூட கூட்டணியே கிடையாதுன்னாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் பேப்பரை பார்த்தா இதுதான் வெற்றி கூட்டணி 5 பேர் சேர்ந்து கையை தூக்கிட்டு இருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. சரி, இது வாட்டுக்கு போயிட்டு போகுதுன்னு நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இன்னொரு ஆள் என்னன்னா அப்பா பிள்ளைக்கு சண்டை. அதை வீட்டுக்குள்ளே வச்சு தீர்க்க வேண்டியதானே. இல்லை இது ஏன் கட்சி, இல்லை இது ஓன் கட்சி அப்படின்னு இவங்களுக்குள்ள சண்டை போட்டுருக்காங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. சரி, இதுதான் இப்படின்னு பார்த்தா இன்னொரு கட்சியில் பார்த்தா முதலமைச்சர் நல்லா இருக்காரு. ஆனால் மந்திரி தேவையில்லாம பேசி மக்கள்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுதான் இன்னொன்று பார்த்தா இன்னொரு ஆள் பார்த்தா நேற்று வரைக்கும் படம் அடிச்சு அந்த படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ள நான் 2026 முதலமைச்சர் ஆவே தீர்வான்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. என்னங்கடா உங்க ஆட்டம்? ஒரு 10 ரூபா வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது. அவர் 4 சோத்துக்குள்ள அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மக்களையும் பார்க்கல, மீடியாவையும் பார்க்கல. ஆனா அதுக்குள்ள எனக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி, எனக்கும் அவங்களுக்கும் தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த போட்டி எங்க போய் முடியும் எனக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. போட்டி இவருக்கு சும்மா வாயா போட்டாருங்க. மார்வாடிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டு போட்டாருங்க. இன்னொரு கட்சியில மாநில தலைவரை மாத்திட்டாங்க. அந்த மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சியை தமிழ்நாட்டோட கடைசி தெரு வரைக்கும் கொண்டு போனாரு. ஆனா அவருக்கு பதவி காலம் முடிச்சுன்னு கொண்டு போயிட்டாங்க. ஆனா அவர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்சியை கடைநிலை தொண்டர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. 2026 எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஆனால் இந்த 1 வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு அடிச்சுக்கிடுதாங்க, குடிச்சுக்கிடுதாங்க, படிக்கிடுதாங்க, தடிக்கிடுதாங்க. மக்களை யாரும் பார்க்க மாட்டேங்காங்க. ஐயா, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சிலிண்டருக்கு 50 ரூபா கூடிருச்சு, பெட்ரோலுக்கு 3 ரூபா கூடிருச்சு. அதை பற்றி யாராவது ஒரு ஆள் அறிக்கை விட்டுருக்காங்களா? இல்லையே. பகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச ஊரை நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழுத்து வாங்கினா?